நான் ஒரு வியாபாரி, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால எனக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது என்னென்னங்கிறத இப்போது ஒன்றொன்னா பார்க்கலாம். லீகல் ரெக்கக்னிஷன். நான் ஒரு வியாபாரின்னு சொல்கிறதுக்கும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வியாபாரின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதான் இந்த லீகல் ரெக்கக்னிஷன். இந்த லீகல் ரெக்கக்னிஷன் பிஸ்னஸோட ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசு பண்ண உதவும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஸ்னஸ் லோனுக்காக நம்ம பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் டர்ன் ஓவரை ஜஸ்டிஃபை பண்ணுறது நம்ம பேங்க்கில் இருக்கிற கிரெடிட்ஸை விட ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் தான். ஜீரோ கேஸ்கேடிங் எஃபெக்ட். கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன், டாக்ஸ் ஆன் டாக்ஸ், அதாவது வரிக்கு மேலே வரி. ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி வேட் அண்ட் எக்ஸைஸ் இருக்கும்போது இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸுங்கிற ஃப்ளா இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுச்சு. ஈஸி ஆன்லைன் ப்ராசஸ். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட்டுக்கு தனியாக ஒரு ஃபைலிங் போர்ட்டல் இருக்கும், சர்வீஸ் டேக்ஸுக்கு தனியாக ஒரு ஃபைலிங் போர்ட்டல் இருக்கும். ஸ்டேட் டு ஸ்டேட் ப்ராசஸே டிஃபர் ஆகும். ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஒரே ஃபைலிங் போர்ட்டல் தான். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஃபைலிங் வரைக்கும் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். ஆல் ஓவர் இந்தியா யூனிஃபார்ம் ப்ராசஸ் தான் இருக்குது. கண்ட்ரோல்ஸ் டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன் அப்படின்னா கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் போகிறது. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ண ஜிஎஸ்டியோடைய இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதாவது ஐடிசியை நான் கிளைம் பண்ணிக்க முடியும், ப்ரொவைடட் என்னோட சப்ளையர் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருந்தா. இப்போ என் சப்ளையர் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல அப்படின்னா ஜிஎஸ்டி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் என் சப்ளையர் கிட்ட போய் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் அவரு ஃபைல் பண்ணாதான் என்னால் இந்த ஐடிசியை கிளைம் பண்ண முடியும். இதன் மூலிமா ஜிஎஸ்டி பெரிய அளவில் டாக்ஸ் எவேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் யூட்டிலைசேஷன். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட், சிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும்போது ஐடிசி யூட்டிலைசேஷனில் நிறைய சிக்கல் இருந்தது. ஆனால் இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியோடைய ஐடிசியை ஸ்ட்ரக்சர்டு மேனரில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ரெடியூஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். சிறு வியாபாரிகளை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. காம்போசிஷன் ஸ்கீமில் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராசஸ் மினிமலைஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குவார்ட்டர்லி ஜிஎஸ்டி ஃபைலிங். இதெல்லாம் தான் ஜிஎஸ்டியோடைய அட்வான்டேஜஸ். See you on the next video. Until then, stay tuned to kanakapillai.com.